உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்களை வழி நடத்துகிற கேப்டன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் கலாத்தியர் 6:1. கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென். இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனத்தின்படி, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆமென், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யட்டுமா? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள். இந்த கடமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு யாருக்கு இருக்கு? என்ன அப்ப இதிலே ஆவிக்குரியவர் என்று சொல்லப்படுகிற வேளையிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய கடமை. ஆமென். வெளியில இருக்கிறவனும் உங்களை வழிநடத்துவான், ஏதாவது பிள்ளை விட்டார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில வழிநடத்த என்பது வேதத்தில் உள்ள வசனங்களின் மூலமாக அவர்களை வழிநடத்தணும். என்ன இன்னைக்கு நாங்க உலகத்துல நாங்க எல்லா ஜனங்களுமே இணைந்து வாழ்கிறோம். பல விதமான ஜனங்கள், நண்பர்கள், பலவித உறவினர்களோடு நாங்கள் இணைந்து வாழ்கிறோம். ஆனால் நாங்கள் பிடித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் விதவிதமாக இருக்கு. ஆனால் இப்ப இதுல நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை காண்கிற வேளையிலே, ஒரு ஆவிக்குரிய மகன் அல்ல இரட்சிக்கப்பட்ட மகன் ஒரு தவறான பாதையிலே செல்லுகிற வேளையிலே ஆவிக்குரிய வழியிலே சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது, அவனுடைய காரியங்களை குறித்து. இன்றைக்கு நாங்க சபையில் இருந்த பிள்ளைகள் நாங்க என்ன செய்கிறோம்னு சொன்னால், அநேக பேர், இதுல நான் யாரையுமே பேர் சொல்லவில்லை, அநேக பேர் நாங்கள் விடுகிற பிள்ளை, அதாவது நாங்களும் தான் அந்த காரியங்களை குறித்து பெரிய ஒரு பிழை விடுகிறோம். என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு பிழையான வழியிலே செல்கிறார் சொன்னால் நாங்கள் அதை கண்டுவிட்டு சில பேர் நாங்கள் கண்டும் காணாதமாய் போகிறோம். ஆமேன். எல்லாருடைய கண்களுக்கும் தெரியுதான், நாங்கள் உயிரோட தான் இருக்கிறோம். அப்ப எங்களுடைய கண்களுக்கு தெரியுது ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு பிழையை செய்கிறான்னு தெரியுது. அப்ப நாங்கள் கண்டுட்டு அதை தாண்டி நாங்கள் போகிறோம். ஏன் அந்த காரியம் சொன்னால், எங்களுடைய சில பேர் நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் அதை பார்த்துக் கொள்ளட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும், அதாவது நியாய தீர்ப்பிலே பார்த்துக் கொள்ளட்டும் சொல்லி நாங்க முடிச்சுக்கிறோம். இது சரி என்று சொல்றார்கள். ஏன் சொல்லுங்க, நான் இந்த பகுதியை உங்களுக்காக அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், அதாவது நியாய பிரமாணத்திலே அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? ஏதோ ஒரு சவரனோ நானோ ஏதோ ஒரு பிளவுன்னு சொன்னால் தண்டனை கிடைக்க போகுது. அப்ப உங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லையா அவன் விடுதலை அடைவது? நியாய பிரமாணத்தில் அவன் போய்த்தான் அங்கே நியாய ஆண்டவருக்கு ஆண்டவரை நான் செய்த தவறு என்று சொல்ல போறீங்களா? இல்லாட்டி சபையில இருக்கும் போது அவனுக்கு விடுதலை கொடுக்க போறீங்களா? ஆமென். நாம எல்லாருமே யோசிப்போம், சபையில இருக்கும் போது தான் விடுதலை யோசிப்போம். இப்ப உங்களுடைய வீட்டுல ஒரு பிள்ளை மகனோ மகளோ ஏதோ ஒரு பிள்ளை விட்டு என்ன செய்வீங்க? நீங்க பேசாம கண்டுக்காம இருப்பீங்களா? இல்ல, அவனுக்குரிய விடயத்தை சொல்லுவீங்க. சபையும் அதுதான். நாங்க எல்லாருமே சபையிலே ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட சரீரமா இருக்கிறோம், என்ன சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? சகோதரனே என்று சொல்லி, சகோதரியே என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். நாங்க கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடாது. போறதால என்ன நடக்க போகுது? ஒரு ஆத்மா வீணாக போகிறது. என்ன நல்ல வழியில போதா இல்லையா? ஒருவன் நல்ல வழியில போனால் நீங்க சந்தோஷப்படலாம், ஓ இந்த ஆத்மா ஆண்டவரிட தவற போகுதுன்னு சொல்லி. ஒருவன் வீணான வழியிலே போய் மரித்து போயிட்டான், சரி ஏதோ ஒரு அவன் வீணான வழியில போறான். இதால யாருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக போகிற பொழுதுதான் சபையினுடைய நாமம், சபை என்றது ஆண்டவருடைய சரீரம் தான், அங்கே சபையினுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. வெளியில ஒருவன் பாக்கிங்கன்னு சொல்லுவான், சர்ச்சில இருக்கிறவன், அன்பப்பன் சர்ச்சில இருக்கிறவன், ஜீவாடி திருச்சபையில இருக்கிற ஒரு சகோதரன் பாரு இப்படி எல்லாம் போறான் அப்படி எல்லாம் போறான்னு சரங்க சொல்லுவாங்க. என்ன எல்லாருமே பார்க்கிறார்கள். அப்ப ஆவிக்குரிய நாங்கள் என்ன கண்ணு காணா போகணும் இல்ல, அதை நாங்கள் சொல்லணும். அதாவது ஆவிக்குரிய ரீதியில், அதான் சொல்லப்படுறது, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் சொல்லணும். சும்மா போய்
ஏதோ தானோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாத இதை விடுறா அதெல்லாம் விடுறான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியிலே நிதானமாய் சொல்லணும். இது எங்கள் எல்லாருக்கும் உரிய ஒரு கடமை. நாங்க அதை கண்ணு காணாமல் போயிடக்கூடாது. அப்ப ஒரு ஆவிக்குரியவன் மனம் மாறுகிறான், மனம் திருந்துகிறான் சொல்ல வேளையிலே பரலோகம் சந்தோஷப்படுங்க. ஒருவன் ரசிக்கப்படுகிறான் என்ற போதும் சந்தோஷப்பட அதே பரலோகம் ஒரு ஆவிக்குரிய சகோதரன் மனம் திரும்புகிறான் என்ற போது சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும். நாங்கள் அப்ப அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்யணும். பாருங்க, நாங்க சபையில ஒரு மனத்தியாலமோ 2 மனத்தியாலும் தான் நாங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்க போறோம். இதால உங்களை வழி நடத்த சொன்னால் அது காணாது. என்ன பாடல்கள் நடக்கும், வார்த்தை ஒரு கொஞ்சம் பகுதிதான் நடக்க போகுது. அப்ப அந்த பகுதிகளில் நாங்க செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தணும். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கதைக்கிறீங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறீங்களா, சொல்லுகிற வேளையிலே அவன் ஆவியில நடத்த முடியும். சில நீங்க எவ்வளவுதான் நீங்க அன்பா பழகுறீங்களோ அப்பதான் ஒவ்வொருவருடைய காரியங்களை நீங்க சொல்ல இலகுவா இருக்கு. நாங்க எல்லாருடையும் அன்பு கூறாமல் எல்லாருடையும் நாங்க ஒன்றிணைஞ்சு இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்க செய்ய முடியாது, நீங்க போய் சொல்ல முடியாது. அவன் சொன்னா கேட்க மாட்டான். வசனமே கடைசியில சொல்ல, அதாவது ஒருவரை நீங்கள் சீர் பொருந்த பண்ணணும். முதலாவது போய் ஆண்டவருக்குள்ளே மீண்டும் சீர் பொருந்த செய்யணும். ஆமீன். ஒருவன் பிடவிட்டுட்டான் சொன்னால் அவனை போய் நீங்கள் பார்த்து கதைத்து ஆண்டவரோடு மீண்டும் சீர்படுத்துங்க. அப்ப சீர்படுத்துறவரை அவனும் உங்களோடு மீண்டும், அதாவது கெட்டவமா திரும்பி வந்து எவ்வளவு பரிசுத்தமா ஆனானா அதே போல உங்களுடைய சமூகத்திலிருந்து விலகி போனவன் சீர்பொருந்தி வருவான். இப்ப சபையில் ஒருவன் அடிக்கடி குழப்பம் செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அதை ஆவிக்குரிய ரீதியில சில பேர் சொல்றாங்க, ஓகே ஆண்டவர் பார்த்துக்கொள்ளணும். ஆனா சில விடயங்களை நீங்கள் ஓப்பனாக சொல்லணும். பிரதர், சகோதரன், சகோதரியே, நீங்கள் இப்படி இடரலாக இருக்கிறீங்க, நீங்க இதெல்லாவற்றையுமே விட்டு விலகி ஆண்டவருக்குள்ள நாங்கள் இணைந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லணும். அவன் குடிச்சான், மறிச்சான், நில போத அப்படியான மட்டும் இல்லை, வேறு காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுக்கு கடமை. ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய சபையிலே வந்து ஊழியம் செய்த ஒவ்வொருவரும் எங்களை அப்படியாக வழி நடத்தினார்கள். அதனாலதான் நாங்கள் நிலை நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இது பிழை, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க என்று சொல்லி எங்களை வழி நடத்தினார்கள். அப்ப நாங்கள் அந்த பிழையை எப்பொழுதுமே செய்யாமல் நாங்கள் கவனமாக இருக்கணும். அந்த பிழையில இருந்து இன்னொரு சகோதரன் விழுந்து போற சகோதரனை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அப்ப அவனை சீர்பொருந்தி சபைக்குள்ள கொண்டு வரணும். அப்ப அவன் சபையை விட்டு வெளியில போயிட்டான்னு சொன்னா நாங்க விட்டுட்டு இருக்க கூடாது. அவன் எப்பயாவது மனம் திரும்பி வரட்டும், எப்ப அவனுக்கு தோணுதோ அப்ப விரட்டும் சொல்லி நாங்க விடக்கூடாது. அவனுடைய தொடர்ந்து கதைச்சு அவனை மீண்டுமாக சபைக்குள்ள கொண்டு வரணும். அப்ப அதனாலதான் ஆண்டவருடைய சமூகம் கட்டப்படும். நாங்க அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் இப்படியே ஒவ்வொரு ஆக்களுமே ஒவ்வொரு காரியங்கள்ல விழுந்து போய் அவங்க வெளியேறி போயிடுவாங்க. சபையில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆமீன். அப்ப நாங்க விழுந்து போகாதபடி நாங்க எப்பவுமே ஒருவருக்கு ஒருவர் சீர் பொருந்த ஆவிக்குரிய பகுதிகளை சொல்லி நாங்கள் அவர்களை வழி நடத்தி கட்ட வேண்டும். பாருங்க, அதே போல பாருங்க, நீங்க வேலை செய்கிற இடங்கள்லயும் பாருங்க, வேலை செய்கிற இடங்கள்லயும் சரி, ஒவ்வொரு இடங்கள்லயும் சில பேர் பிள்ளையான வழியில போவாங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. இது சில பேர் உங்களை நீங்க சரியா இருப்பீங்க, உங்களை வழி மாத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படியான வேலையிலேயே நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவர் சித்தம் இல்ல, ஓகே அப்படி இல்லாட்டிக்கும் நீங்க உங்களை அப்படி சொல்ல முடியாட்டிக்கும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு நீங்க நல்ல ஞானத்தை சொல்லுகிறவராக இருக்கணும். என்ன சொன்னா ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. அப்போஸ்தலர் எல்லாருமே அப்போஸ்தலர், எல்லா ஊழியமும் செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அந்த தகுதியை தந்திருக்காரு. அப்ப நாங்கள் போதகர் தான் அந்த பகுதியை சொல்லணும்டோ இல்லாட்டிக்கு என்ன ஒருவர் தான் தூர தேசத்திலிருந்து வந்து சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்க தேவை. நீங்க ஒவ்வொருவருமே புத்தி சொல்லணும் ஒவ்வொரு ஆக்களுக்கு. ஆமென். அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே அவனை வழி நடத்தி அவளையோ இல்ல அவனையோ அவனை கொண்டு வருவது உங்களுடைய கட்டாயமான ஒரு காரியமா இருக்கிறது. பாருங்க, யோவான் அதான் சொல்றாரு, அந்த கலாத்திய சபை சொல்றாரு, அநேக ஜனங்கள் வழி மாறி போயிட்டாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க உலகத்துல வாழ்ந்தபடினாலே அவ வேறு பிழையான பாவங்கள், பிழையான போதகங்கள் எல்லாவற்றையும் கேட்டு வழித வைப்பிட்டாங்க. என்ன சொன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே அநேக பாஸ்டர்மா இருக்கணும். ஏன்னா நாங்க ஒரு போதவருக்கு இல்லை, இன்னைக்கு அநேக யூடியூப்ல இருக்கு, குரூப்ல இருக்கு, அதோட கணக்கு மெம்பர்ஷிப் எல்லா இடங்களுமே சபைகள் இருக்கு. கோழிக்கோடு டிவியில எல்லா டிவிலையும் இருக்கு. அப்ப போதனைகள் வந்து வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே ஆண்டவரை இயேசு சொல்றாங்க. ஆனா
இப்ப எல்லாருமே சரியான வழியில வழி நடத்துவாங்கன்றது உங்களோட கையில தான் இருக்கு. நிதானித்து நீங்க போகணும். சில பேர் அதாலேயே வழி விலகி போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்ல வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இருத்தி வந்து சொல்லணும். அதே போல பாருங்க, ஒருவன் விழுந்து விட்டாண்டு வைங்களேன், தவறுதலா ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துட்டான்னு சொன்னால் அதை குறித்து கேலி செய்யாதீங்க. அவன் தவறான பாதையில போயிட்டானே, விழுந்துட்டானே என்று சொல்லி கைவிடாதீங்க அவனை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? அவன் கையை பிடித்து தூக்குறாங்க. அதே போல நீங்களும் அதை செய்ய வாஞ்சியாயிருங்க. நாங்க நினைக்க கூடாது அவன் எழுப்பி வருவான் தானே, அவன் விழுந்து பாட்டு தெரிஞ்சு வரட்டுமான்னு சொல்லி ஒரு நாளுமே நினைக்க கூடாது. நீங்க ஆவிக்குரிய ரீதியில சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. பாருங்க, பெருகம சபையில தவறான போதனைகளை அங்கே அவங்க கேட்டாங்க. அதே போல சரதி சபையில அநேக உண்மை இல்லாத இறந்தவர்களாக இருந்தாங்க அந்த ஜனங்கள். பாருங்க, அப்படியான சபைகள் 7 சபைகளுக்கு கடிதங்களை எழுதுகிறார்கள். அப்ப எழுதுற போது அந்த ஜனங்கள் பிழைகளை சரி செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? அப்ப அப்படியான காரியங்களை நாங்கள் நிச்சயமாய் செய்யணும். அப்ப செய்கிறதுனால அவங்க அந்த பிழையான வழியிலிருந்து மீண்டு வருவார்கள். இல்லாவிட்டால் அவங்க பிழையான வழியிலேயே போய்கொண்டே இருப்பாங்க. அதே போல மத்தேயு 5:37 சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லை என்றும் சொல்லுங்கள். அப்ப ஒருவர் பிழை செய்தார், பாவம் செய்தார் என்று சொன்னால் அதை உள்ளபடியே நீங்கள் சொல்லுங்க. அதை நீங்க ஒரு நாளுமே சொல்லாம மறைக்காதீங்க. அதனால அப்ப அவன் ஆவிக்குரியவாதியில பிழையான வழியில போறான்னு சொன்னால் அதை உள்ளதை உள்ளபடி நீங்க சொல்லுங்க, மறைக்காதீங்க. இவன் சொன்னா கோவிச்சிருவானா, இல்ல இவன் சொன்னா இதை விட்டு போயிடுவானா என்று சொல்லி நீங்க ஒரு நாளும் யோசிக்காதீங்க. அப்ப அந்த காரியங்களை யோசிக்காதபடி நீங்கள் உள்ளதை உள்ளபடி வேதத்தில் இருக்கிறபடி நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அப்ப சொல்லுகிற வேளையில அவன் மனம் திரும்பி மீண்டுமாய் சபைக்குள்ள வருகிறவனாய் இருப்பான். ஆமென். பாருங்கள், ஒரு விசுவாசி விழுந்து போறான். விசுவாசி அநேக காரியங்களால் விழுந்து போகிறான். சபைகள்ல அநேக காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியங்களால் விழுந்து போக வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அந்த காரியங்களால் விழுந்து போகிற வேளையிலே நீங்கள் தூக்கி விடுகிறவர்களாய் இருங்க. தள்ளி விடுகிறவர்களாய் இருக்காருங்க. தூக்கி விடுகிற வேளையிலே அவனும் எழுந்து வந்து திரும்பியும் உங்களோடு சேர்ந்து சபையை கட்டுவனாக இருப்பான். ஆண்டவருடைய சமூகத்தை வழி நடத்துகிறவனா இருப்பான். நீங்க விழுந்து போனவனை அப்படியே பார்த்து விழுந்து போனவனை அப்படியே விழுந்து போனீங்கன்னு சொன்னா அவனுடைய ஆத்மா வீணாய் போய்விடும். அப்ப பாருங்க, அவனையும் நீங்க தூக்கி சேர்த்து உங்களோட சேர்த்து கூட்டிட்டு போங்க. பாருங்க, சில போராட்டங்கள்ல பாருங்க, ஒருவன் காயப்பட்டான்னு சொன்னா அவனை விட்டு போக மாட்டாங்க, அவங்க தூக்கிட்டு தான் போவாங்க. அப்ப அதே போல ஒருவன் விழுந்து போயினான்னு சொன்னால் அவனை தூக்கி கொண்டு வாங்க. அவனை நீங்க அவமானப்படுத்தாதீங்க. ஒரு பிள்ளையான காரியம் செய்தான்னு சொன்னா, ஒருவன் பிள்ளையான காரியம் செய்தான்னு சொன்னால் நீங்க அதை சொல்லி 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 அவமானப்படுத்தாங்க சொன்னா அது அவமானப்படுத்துறதும் ஒரு காரியம். அவன் பின்மாற்றமா போறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அவனுக்காக அடுத்த காரியம், அவனுக்காக ஜெபியுங்க. அவன் இந்த காரியத்தில இருந்து விடுதலை அடைந்து வரணும், அவன் இந்த காரியத்தில இருந்து மீட்டு வரணும்னு சொல்லி ஜெபியுங்க. அப்படி ஜெபிக்கிற வேளையிலே அவன் அந்த காரியத்திலிருந்து மீண்டும் வருவாயிருக்கான். அவர் நீங்க அதை தேவனிடத்திலே மீண்டுமாய் அவனை நீங்க வழி நடத்துங்க. அவன் வழி விலகி எங்க இருந்து வழி விலகி போனானா அந்த பகுதியிலிருந்து அவனோட வழி நடத்துங்க. அதோட அவனோட அன்பாய் வழி நடத்துங்க. சில காரியங்களை நாங்க அன்பாய் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் மனம் திரும்புவதற்கு மிக காரியங்கள் உண்டு. நாங்க சில ஒரு ஆள் பிளவிட்டான்னு சொன்னா நீங்க அன்பா சொல்றதுக்கும் ரஃபா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கடுமையா சொல்றது. அப்ப அன்பாய் சொல்லுகிற வேளையிலே அவர் மனம் திரும்பி இவன் என்னை அன்பா வாழ வைக்கிறாங்களே என்று சொல்லி யோசிப்பாங்க. அப்ப அவன் மனம் திரும்பி வருவாங்க. அதான் சாந்த குணத்தோடு நீங்க அவனுக்கு சொல்ல பாருங்க. அந்த காரியத்தில இருந்து விடுதலை அடையணும், இந்த காரியத்தில இருந்து நீங்க மீண்டும் வரணும்னு சொல்லி சாந்த குணமாய் சொல்லுங்க. ஏன்னு சொன்ன நாங்க அன்பா எங்களையெல்லாம் ஆதியில வழி நடத்தினவங்க எங்களை அன்பா வழி நடத்தினோம் அப்படின்னா தான் நாங்க இருக்கிறோம். எல்லாட்டிக்கு நாங்க என்ன விரட்டிக்கு சொல்றான் என்று சொல்லி வழியில ஓடிடுவோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒருவன் விழுந்து போனான்னு சொன்னால் அவனை அன்பாய் வழி நடத்தி அன்பாய் அவனுக்கு ஆவிக்குரிய வசனங்களை சொல்லி அவனை வழி நடத்த வேண்டியது. அவ நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில புத்தி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. ஒவ்வொருவருடைய கடமையும் அவருடைய ஆவிக்குரிய ரீதியில புத்தி சொல்லணும். நாங்க சும்மா எங்களுடைய சுயபலத்துல நாங்க புத்தி சொல்லக்கூடாது. சுயபலத்தை சொன்னோம்னா
அவனும் கேட்பான், சில வழியில அவன் நான் சொல்லிட்டு போட்டுமான்னு சொல்லி அப்படியே வழி விலகி போயிடுவான். பாருங்க ஒருவர் அதே போல பாருங்க அநேக ஜனங்கள் அதாவது ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் மீண்டுமாய் கட்டுக்களுக்குள்ள போறாங்க. அதாவது விக்கிரக கட்டுக்கள், இல்லாட்டிக்கு வியாதிகள், அப்படியான கட்டுக்கள்ல போறவங்களுக்கும் நீங்க ஆண்டவருடைய அழைச்சி வந்து ஆண்டவருடைய அவங்களோட விசாரிச்சு அவங்களோட கதைக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப அவங்களுடைய மீண்டுமா அந்த கட்டுக்கள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது உங்களுடைய கையில் இருக்கு. ஆமே நீங்க கட்டுக்கள்ல விழுந்து போனவங்க, எல்லாருடைய விக்கிரக ஆராதனையில விழுந்து போனவங்க, மீண்டும் அதாவது ஆண்டவர் அறிஞ்சு விட்டு போனவங்க போனா ஃப்ரீ போடும் வேண்டாம்னு சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க. அவங்க மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுங்க. ஆண்டவரை உன்னை ஆதியில தெரிந்து கொண்டார், உன்னுடைய காரியங்கள் இப்படி இருந்தது, நீ மீண்டும் இப்படியாக கட்டப்பட்டா என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்குது. ஆமே நாங்க அவரை கண்டுட்டு நாங்கள் பின்மார்க்கம் ஓடி போறதா இருக்கக்கூடாது. அப்ப ஒரு 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 அதாவது ஆவிக்குரிய மகளோ விழுந்து போகிற வேளையில நீங்கள் அங்கே அவனை தூக்கி விடுகிறார்கள். அதே போல அவர்களை ஆட்டி தேட்டுங்க. ஒவ்வொரு காரியங்களை நல்ல விடயங்களை சொல்லி அவங்களுடைய நல்ல அதாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்தார் இல்லாட்டி அவருக்கு செய்த நன்மைகளை மீண்டுமாய் சொல்லி அவனை மீண்டுமாய் ஆண்டவர்களை கொண்டு வர வேண்டியது உங்கள் சகோதரர்களாகிய ஒவ்வொருவருக்கும் கடமையாய் இருக்கிறது. அவ பாருங்க சீர் பொருந்துங்க, நீயும் சோதிக்கப்படாதபடி நீயும் எச்சரிக்கையாய். நாங்க மற்றவர்கள் சொல்றது மட்டும் போதாது, அதை நாங்களும் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமீன். சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க ஆண்டவருக்குள்ள. அப்ப அவங்களை கீழ்ப்படிய சொல்லி நாங்க சொல்லி போட்டு நாங்க கீழ்ப்படியாம இருந்தோம்னு சொன்னால் அது எங்களுக்குரிய காரியங்கள் இல்லை, என்ன அது நல்ல காரியம் இல்லை. அப்ப அதான் நான் இந்த வசனத்தை வாசிக்கிற போது நீ முதல்ல சீர்பிருந்து அதுக்கு பிறகு மற்றவங்களை சொல்லணும் இருந்துச்சு. அப்ப நாங்கள் எப்போதுமே ஒருவருக்கு நாங்கள் ஆண்டவருக்கு வழி நடத்துறோம்டா நாங்களும் அந்த காரியத்துல சரியா இருக்கணும். அப்ப சீர் பொருந்தி இருக்கணும். பாருங்க, அப்ப நாங்கள் சீர் பொருந்தாமல் நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தை இன்னும் ஆள் சொல்றதுல ஒரு விடயமும் இல்லை. ஆமீன். சில காரியங்கள் சபைகள்ல ஒருவர் பிழை விடுகிற வேளையிலே அதை சொல்லி ஆவிக்குரிய ரீதியில சொல்லுங்க, உள்ளபடி சொல்லுங்க. ஆண்டவர் இதையெல்லாம் அவர் விரும்ப மாட்டார் என்று சொல்லி, அதாவது ஆண்டவருடைய உதவியோடு போய் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய சுயத்துல போய் சொல்லாதீங்க, ஆண்டவரோட உதவியோட போய் சொல்லுங்க. அப்ப சொல்ற வழியில அவங்க நிச்சயமா கேட்பார், ஆண்டவர் அவர்களோடும் பேசுவார். பாருங்க மோசைக்கு அப்படிதான் சொன்னார். ஆண்டவர் பார்வோட பேசல ஆண்டவர் அவனுக்கு ஒரு இரக்க தினத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு முதல் ஆரம்பத்துல போய் அவன் நல்ல விட்டு கொடுக்காத மனம், ஆனால் மீண்டும் போய் சொல்லிக்க அவன் மனம் திரும்பி ஆக்களை விடுதல். அதே மாதிரி நீங்க ஆண்டவரோடு போனீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க பேசுறதுக்கு நிச்சயமா உதவி செய்வார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஒருவன் அதான் ஏன்னு சொன்னால் இன்றைய நாட்கள் அநேக பேர் நாங்க பிள்ளை அதான் ஆண்டவருக்குள்ளே அவன் ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் பிழையான வழியில போனோன்னு நாங்க அதை குறித்து நாங்க கதைக்கிறது இல்லை. அவனை விட்டுருவோம். அப்படி அவன் திருப்பி வரணும் மேல ஆண்டவருக்குள்ள திருப்பி மீண்டுமா கட்டப்படணும்னு சொல்லி நாங்க சிந்திக்கிறது இல்லை. நாங்க என்ன செய்யறோம், சுயமா நாங்க எங்கட காரியங்களை செய்துட்டு நாங்க ஓடி போயிடுறோம். அப்ப அதனால ஒரு ஆத்மா வீணா போகுது. என்ன ஒரு ஆத்மா, நான் நேற்று நாள் அந்த இறப்புல போய் பார்க்க எவ்வளவு ஜனங்கள் இப்படி மறிச்சு அவங்களுடைய ஆத்மா வீணாக போகுது. நான் இந்துக்கள் தீயில போட்டுருவாங்க, அந்த தீயிலேயே அப்படியே போகுது. ரசிக்கப்பட்டவன் ஆண்டவருடைய வருகையில் அது மறுரூபமாக்கப்படுவான். ஆனால் அப்படியான அநேக ஆத்மாக்கள் வீணா போகுது. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து சபையில இருக்க சகோதர சபைகள் ஒவ்வொருவரையும் குறித்து நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே என்ன வேண்டும், அவர்கள் மீட்கப்படணும் சொல்லி எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் எங்களுக்கு வாஞ்ச வேண்டும். நாங்கள் மட்டுமே இப்ப நாங்கள் சரியா போறோம்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு சொல்லி சபையை கட்ட பார்க்கணும். நாங்க எவ்வளவு இந்த வெளிய தேசத்துல பாருங்க எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல 60 பேர் ரசிக்கப்பட்டு வெளியில போனாக்கெல்லாம் 60 பேர் இருக்காங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து மீண்டுமாய் சொல்றது எங்களுடைய கடமை. நாங்க அதாவது எங்களுடைய சபையில பாருங்க ஒரு மூப்பர் ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கிறான்னு சொன்னால் மூப்பர் நிச்சயமாய் போய் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டியது கடமை. ஆண்டவர் பார்த்து கொண்டு வர்றார், நிச்சயம் ஆண்டவர் பார்த்து. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு போய் ஒவ்வொரு இழந்து போனாங்கல்ல அவங்களுக்கு போய் நீங்க மீண்டுமாய் கட்டி அவங்களை கூட்டிட்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்கள். அதே போல சபையில இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கடமை என்ன, நீங்கள் அப்படியா விழுந்து போனவர்களை விசாரிச்சு மீண்டுமாய் கூட்டிக் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. நாங்க
போயிட்டோம் ஆராதிச்சிட்டோம் நாங்க முடிஞ்சு வந்துட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற வேளையில சபை மீண்டுமே கட்டப்படும். ஆமே, நாங்கள் அப்படியே இருந்தோம்னு சொன்னால் சபையில எல்லாருமே ஒவ்வொரு காரியங்களை சொல்லி சொல்லி விழுந்து போயிடுவாங்க. ஆமே, நாங்க அதை எப்பவுமே யோசிக்கணும். இப்ப பாருங்கள், ஒருவன் ஆண்டவருக்குள்ளே பாவத்துல விழுந்து பாதாளத்துக்கு போறதை நீங்க விரும்புவீங்களா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட விரும்புவீங்களா? பரலோகத்துக்கு போறதான் விரும்புவீங்க. அதேதான் ஆண்டவரும் விரும்புவார், அதேதான் பிதாவும் விரும்புகிறார். ஆமீன். அப்ப உங்களுடைய வாஞ்சி ஆண்டவருடைய நினைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர் எங்களை தெரிந்து கொண்டார், அதே போல மற்றவர்களையும் தெரிந்து கொண்டார். மற்றவன் பிழையான வழியில போகிறான்னு சொன்னால் நாங்கள் அவனை குறித்து நாங்கள் தெரிந்து அவனை மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ளே சேர்த்து கட்ட வேண்டும். ஆமே, நாங்கள் ஒரு நாளுமே விட்டு விலகி ஓடி போகக்கூடாது. அப்ப ஓடி போனோம்னு சொன்னால் அது உண்மையான எங்களுடைய இருதயம் அவங்கள உண்மையான அன்பு இல்லை என்று அர்த்தம். நாங்க ஒருவரில் அன்பு இல்லைன்னு சொன்னால் நாங்க மற்றவர்களை குறித்து விசாரிக்க மாட்டோம், மற்றவர்களை குறித்து யோசிக்க மாட்டோம். அவன் விழுந்துட்டான்னு சொன்னா ஓகே, அவனை மீறி ஏறி தாவி போயிடுவோம். பாருங்கள், எங்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு ஒருவரை குறித்து விசாரிக்கிறது. அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதாவது சில காரியங்கள் நாங்க பார்க்கிற போது பிழையான நியாய தீர்ப்புகளை கொண்டு வருகிறோம். ஒருவன் சோர்ந்து விழுந்து ஆராதனைக்கு வருகிறான், நீங்க பார்த்து யோசிக்கிறீங்க, என்னடா இவன் பாட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரான அப்படி நீங்க பாக்குறீங்க. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு பாரம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம் இருக்கு. நேற்று இந்த பிரதர் போனோட இல்ல ஒரே ஓடிச்சுக்காரு. இப்ப நீங்க அவனை பாக்க அவனை பார்த்தா ஏதோ வரியில பிடிச்சு வரைச்சிட்டு வந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனா அவனுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. அவனை எப்படி எவ்வளவு சோர்வோட வியாதியோட என்ன ஏற்போடு வந்திருக்கான்னு. அப்ப நீங்க நியாயம் தீர்க்காமல் ஒவ்வொருவரை குறித்து இவன் அப்படி செய்திருப்பானா இவன் இப்படி செய்திருப்பானா என்று நியாயம் தீர்க்காதபடி ஒவ்வொருவரோடு விசாரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து வருங்க. அதான் பாரப்பட்டு வருத்தத்தோடு தான் ஒவ்வொருவரும் வருவாங்க. அப்ப வருகிற வேளையில நாங்க அதை விசாரிக்கணும். என்ன பிரதர், என்ன பிரச்சனை தெரிஞ்சோம், இல்லாட்டி தெரியாட்டிக்கு அதை குறித்து கதையக்கூடாது. அப்ப நாங்க பேசாம இருக்கிற வேளையில அது ஓகே, ஆண்டவர் அவனுக்கு பலத்தை கொடுப்பார். நீங்க போய் எதர்ச்சியா போய் என்னடா இப்படி கேட்டீங்கன்னு சொன்னா அவன் சபையை விட்டு விலகி போயிடுவான். என்னடா நான் அதனால போல நான் எவ்வளவு பாரத்தோட வாரன், கசந்து வாரன், நீ என்னை பார்த்து இப்படி கேள்வி இருக்கிறியான்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. அது பாருங்க, நாங்கள் கதைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம கதைக்கிறது சரியான முறையில கதைக்கணும். ஒருவனை தேற்றுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வரணும். ஆமீன். அப்ப நாங்கள் எப்பவுமே கவனமா இருக்கணும். ஒரு விசுவாசி விழுந்து போகாமல் இருக்க நாங்கள் மிகவும் கவனமா இருக்கணும். ஒரு விசுவாசி சபையை விட்டு விலகி போகாதிருக்காதபடியும் நாங்க கவனமா இருக்கணும். அப்ப பாருங்க சகோதரனை, ஒருவன் யாதொரு குற்றத்தினால் அகப்பட்டால் நீ அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை புத்தியை சொல்ல வேண்டும். நீங்க அதை விட்டு ஒரு நாளுமே அவனை விட்டு விலகி ஓடி போறாங்க. நான் பசுத்தமா வாழ்ந்தா காணும், நான் சரியான வழியில வாழ்ந்தா காணும் என்று சொல்லி ஒரு நாளுமே விட்டு போயிடாதீங்க. ஆமீன். அடுத்தது அவனை தூக்கி விடணும். விழுந்து போயிட்டானா அவனை கை பிடித்து நீங்க தூக்கி கொண்டு போங்க. அப்பதான் இது அவனை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா அவனும் பரலோகத்துக்கு வர மாட்டான், மற்றவங்களையும் கைவிடப்பட்டு போயிடுவாங்க. அப்ப சபையில இப்படித்தான் நாங்க ஒருவர் விசாரிக்கும்படிதான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. அப்ப நாங்க விசாரிக்காம விட்டு போயிட்டோம்னு சொன்னால் அது அந்த ஆத்மா வீணா போயிடும். சபையை விட்டு போனா அவங்க என்ன ஆண்டவருக்குள்ள இருக்க போறாங்க. ஒரு சிலர் ஆண்டவரோட இருப்பாங்க, ஆனா எல்லாருமே ஆண்டவரோட இருக்க மாட்டாங்க. அவன் அப்படியான வழியில போவான். இனி என்ன நான் சபைக்கு வந்ததை நட சொல்லுவாங்க, நீ பரிசுத்தமாயிரு, நீ ஆண்டவரை கடைப்பிடி, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னா யார் சொல்லுவாங்க? ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க. ஆமா, நாங்க எங்களுடைய வாழ்ல சுதந்திரமா நாங்க எங்களை பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்ப அதால ஒரு ஆத்மா இடருண்டு போகிறான், ஒரு ஆத்மா வீணாக அழிந்து போகுது. அப்ப நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட மீண்டும் அவனை சேர்க்கிறதுக்கான காரியங்களை நாங்க நிச்சயமா செய்யணும். இன்னைக்கு அநேகருடைய காரியங்களை பார்க்கிற போல அதனால சபையில எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் போதிச்சு அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்தி கொண்டு போனால் அந்த சபை நிறைஞ்சி வழியும். ஆமே, நான் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து அந்த ரிலே பாத்தீங்களா, அந்த ஓடைக்க 5 பேர் லைன் அடிப்பாங்க, அப்படியே கொடுத்து கொண்டே போய் கொண்டிருப்பாங்க அந்த ரிலே. அப்ப கொடுத்து போய் ஆவிக்குரிய ஓட்டத்துல குழப்பம் பெறாது. அப்ப எல்லாருமே வெற்றியை ஓடலாம், ஆண்டவருடைய கிரீடத்தை சூடிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம தனியே ஒருவர் தான் நிக்க போகிறோம். அப்ப நான் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி உதவி செய்கிறவர்களாய் வழி நடத்துகிறவர்களாய் இருக்கணும்.
பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கிறது இல்லை, ஒருவனை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறது. ஆமென். அதே போல அவனை அப்படியே விட்டுட்டு போறதும் இல்லை. அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துடைய மூல காரணம் என்ன சொன்னால், ஒருவனை ஒருவர் தாங்கிக் கொள்வது. ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கிறதோ இல்லாட்டிக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல இவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும் என்று சொல்லி விட்டுட்டு போறது இல்லை. ஓகே, அவ்வளவுதான். ஓகே.